வணக்கம். சகுனியினுடைய தொடக்க கால வரலாற்றை நாம் முதல் காணொளியில் பார்த்தோம். அந்த காணொளியினுடைய செய்தியின்படி சுபலன் என்பவருடைய மகனாகிய 100 மகன்களில் ஒருவனாகிய கடைசி மகனாகிய சகுனி, ஒரு மகள் காந்தாரி. அவர்கள் காந்தார நாட்டைச் சேர்ந்தவர்கள். பெண் கேட்டு வந்தபோது ஏற்பட்ட பிரச்சனையால் அவர்களை சிறையில் அடைத்து பிறகு பழி வாங்குவதற்காக சகுனி தனியே மீண்டெழுந்தான் என்ற செய்தியை பார்த்தோம். இன்னும் கூட அதில் அந்த செய்தியில் ஒன்று நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன். அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த தாய கட்டை அவனுடைய தந்தையாருடைய விரல்களை வெட்டி எடுக்கப்பட்டது. அதனால் இவன் சொன்னபடியெல்லாம் அது கேட்டது என்றெல்லாம் இந்த கதையில் வருகின்றன. இவையெல்லாம் பாரத கதையில் இருக்கின்றனவா என்றால் எனக்கு தெரிந்தவரையில் வில்லி பாரதத்தில் இல்லை. வியாச பாரதத்தில் ஒரு வேளை தனியாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. ஆனால் சகுனி எப்படி அந்த இதற்கு உள்ளானான் என்பதற்காக இந்த கதை புனையப்பட்டிருக்கலாம். வில்லி பாரதத்தை பொறுத்த அளவில் நாம் சகுனியை எங்கே சந்திக்கிறோம் என்று சொன்னால், காந்தார தேசத்திலிருந்து காந்தாரியை மணமகளாக அழைத்து வரும்போது அவன் உடன் வருகிறான். யாருக்கு மணமகள் என்றால், திருதராஷ்டிரன் அத்தினாபுரியினுடைய அந்த மூத்த இளவரசனாகிய அவனுக்கு திருமணம் செய்வதற்கு அழைத்து வருகிறார்கள். வந்தபோது ஒரு உண்மை காந்தாரிக்கும் தெரியாது. அது என்ன என்றால், திருதராஷ்டிரன் பார்வையற்றவன். இந்த செய்தி அவளுடைய காதுகளுக்கு எப்போது எட்டுகிறால் திருமணத்தின் போது தான் எட்டுகிறது. அவள் வருந்துகிறாள், துன்புறுகிறாள். பிறகு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுகிறாள். தன்னுடைய கண்களை தானே கட்டிக்கொள்ளுகிறாள். எல்லோரும் பார்த்து, ஏன் இப்படி செய்கிறாய்? கணவனும் பார்வையற்றவனாக இருக்கிறான், நீ இப்படி செய்யலாமா என்று கேட்டபோது சகுனி, இல்லை இல்லை, தன் கணவன் பார்க்காத உலகத்தை தானும் பார்க்க வேண்டாம் என்று அவள் நினைக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறான். பிறகு திருமணம் முடிந்த பிறகு எல்லோரும் விடைவிட்டு சென்றார்கள். ஆனால் சகுனி மட்டும் போகவில்லை. காந்தாரி கேட்கிறாள், நீ ஏன் செல்லாமல் எங்கேயே இருக்கிறாய்? அப்போது அவன் ஒரு வார்த்தை அழகாக சொன்னான். உனக்கு கணவன் வாய்த்தான், இளவரசன்தான், அத்தினாபுரத்துக்கு உரியவன்தான். ஆனால் அவன் அரசனாகவில்லை. அவனை அரசனாக்கி பட்டம் கட்டிவிட்டுத்தான் நான் இங்கிருந்து புறப்பட்டு செல்வேன். அதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மைத்துனனாகிய திருதராஷ்டிரனை மன்னனாக்குவதற்காக முதலில் சபதமேற்கிறான் சகுனி. சகுனியை பொறுத்தளவில் நமக்கு அவன் கதையின் எதிர்நிலை பாத்திரமாக, வில்லன் பாத்திரமாக காட்சி தருகிறான். ஆனாலும் கூட அவனை பொறுத்த மட்டில் என்ன என்று பார்த்தால், அவன் பக்கத்தின் நியாயம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா? தன்னுடைய சகோதரிக்கு கிடைத்த கணவன் கண்ணற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு பட்டமும் இல்லை, கண்ணும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? எனவே அவனை அரசனாக்குவது என்ற ஒரு முடிவோடு இருக்கிறான். அப்படி அவன் முடிவெடுத்து அதன் மூலமாக அவன் செயல்பாடுகளை தொடங்குகிறான். திருதராஷ்டிரனை தன்வயப்படுத்துகிறான். தன்வயப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவனுடைய ஆழ்மனதிலே புதைந்து கிடந்த ஒரு செய்தியை அடிக்கடி அவனுக்கு நினைவூட்டுகிறான். நீங்கள்தான் இந்த அத்தினாபுரத்திற்கு அரசராக வேண்டும். அது எப்படி முடியும்? அங்கஹீனமானவனால் முடியுமா? முடியும், நிச்சயமாக. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் அரசராகாவிட்டால் உங்களுக்கு பிறகு பிள்ளைகள் இளவரசர்கள் ஆக மாட்டார்கள். உங்களுடைய தம்பிக்கு பட்டம் கிடைக்குமானால் தம்பியின் பிள்ளைகள் தான் ஆழ்வார்கள். அப்படி என்றால் என்ன செய்வது? அதற்கான முயற்சிகளை எடுப்போம். அதன்படி பாண்டு முதலிலே குந்தியை மனம் செய்து கொள்கிறான். பிறகு மாத்ரியை மனம் செய்து கொள்கிறான். அப்போது அவனுக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக அவன் மாண்டு போகிறான். இந்த நிலையில்தான் அரசன் வேண்டும் என்கின்ற முறையில் திருதராஷ்டிரனை நாட்டின் மன்னனாக்க பெருமுயற்சி எடுத்து அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுகிறான் சகுனி. இப்போதுதான் கதை தொடங்குகிறது. முதல் நிகழ்வில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. அவன் நினைத்தது
விதியின் மூலமாக கைகூடியது. அப்படி கைகூடிய அந்த ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு அவன் பகடையாடினான். பிறகு விதியை கைகூட வைத்தான். எப்படி? தன்னுடைய மைத்துனருக்கு அவன் செய்த அந்த செயல்பாடுகளைப் போலவே மைத்துனன் மகனாகிய தங்கையின் மகனாகிய துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் பெருந்துணையாக இருந்து அவர்களை அந்த நாட்டுக்கு அதிபதிகள் ஆக்க வேண்டும் என்று முயன்றான். அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்யத் தொடங்கினான். இங்கு அவன் சூழ்ச்சி செய்தான் என்பதை காட்டிலும் அவன் செய்த ஒரு வேலை, தன்னுடைய தங்கை கண்ணை இழந்தவனை திருமணம் செய்து கொண்டாள். எனவே அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவள் கணவனை அரசனாக்க வேண்டும், அவளுடைய பிள்ளைகளை நாட்டின் அதிபதிகளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தான். அதை செயல்படுத்தி காட்டினான். எவ்வாறு இதெல்லாம் நிகழ்ந்தது? தொடர்ந்து பார்ப்போம் சகுனியினுடைய திருவிளையாடல்களை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.